ராமச்சந்திரன், இப்போ அந்த இடத்துல எந்த அளவுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு, பாலத்துல எந்த அளவுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு, அதுல மக்களுடைய வாகனங்கள் அனுமதிக்கப்படல, நடந்து போறதுக்கு அனுமதிக்கப்பட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சூழல் இருக்கு? அடையாறு ஆற்றை பொறுத்தவரை கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத வகையில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த பகுதியில் ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டுள்ளதால் தற்பொழுது அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தற்பொழுது அடையாறு ஆற்றில் உள்ள மறைமலை அடிகளார் பாலத்திற்கு வருகை தந்துள்ளனர். 3க்கும் மேற்பட்ட வாகனத்தில் 100க்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தற்பொழுது இந்த பகுதிக்கு வருகை தந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் இல்லது வெள்ள நீரில் மாட்டிக்கொண்டால் அவர்களை மீட்பதற்காகவும் தீயணைப்புத்துறையும் தேனாம்பேட்டை மற்றும் கிண்டியிலிருந்து தீயணைப்புத்துறை வாகனத்தை சேர்ந்தவர்களும் தீயணைப்பு வீரர்களும் தற்பொழுது இந்த பகுதிக்கு வருகை தந்துள்ளனர். இந்த பகுதியில் தற்பொழுது அந்த வெள்ள நீரானது அதிக அளவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தற்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். காலையில் இருந்ததை காட்டிலும் தற்பொழுது அந்த வரக்கூடிய வெள்ள நீரின் அளவானது அதிக அளவில் காணப்படுகிறது. தற்பொழுது குடியிருப்பு பகுதிகளை தாண்டி குடிசை பகுதிகளை தாண்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிசை மாற்றி வாரிய குடியிருப்புகளும் தற்பொழுது வெள்ள நீரானது தரிகட்டு ஓடுகிறது என்றே சொல்லலாம். அந்த வகையில் அந்த வெள்ள நீரின் அளவு வரக்கூடிய வேகத்தின் அளவு அதிகமாக காணப்படுகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மறைமலை அடிகளார் பாலத்தில் இருக்கக்கூடிய பாலத்தின் தடுப்புகளை தாண்டி தற்பொழுது சாலையின் வரக்கூடிய அந்த வெள்ள நீரை நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த தற்பொழுது சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக கிண்டியில் இருந்து சைதாப்பேட்டை செல்லக்கூடிய சாலை முழுவதும் வெள்ள நீராக இருந்தது. தற்பொழுது அடுத்த சாலை அந்த பகுதியில் சைதாப்பேட்டையிலிருந்து கிண்டி வரக்கூடிய சாலையின் வெள்ள நீரானது தற்பொழுது மூழ்கியுள்ளது. தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மறைமலை அடிகளார் பாலம் தெரியாத வகையில் வெள்ள நீரானது அதை தாண்டி அந்த பகுதியில் செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இந்த வகையில் எந்த பகுதியிலும் முழுமையாக தரை வழியாக போக்குவரத்து முற்றிலுமே கிடையாது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் தற்பொழுது அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதியிலிருந்து மொட்டை மாடியில் வசிக்கக்கூடிய காட்சிகள் நம்ம நேரடியாக காண முடிகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள், பெரும்பாலான மக்களுக்கு எந்த வகையிலும் உணவு எந்த வகையிலும் இந்த பகுதியில் இதுவரை வந்து சேரவில்லை. உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் வெள்ள நீரில் சிக்கிக்கொண்ட பொதுமக்களை பத்திரமாக அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடத்திற்கு அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. மேலும் இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்து காவலர்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் இந்த பகுதியில் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் இரண்டு புறமே பொதுமக்கள் சரியாக 1 மணி நேரத்துக்கு முன்பாக இந்த பகுதியில் சாலையை கடப்பதற்கு நடந்து செல்வதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது முற்றிலுமாக இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கும் அதே போல அந்த பகுதியில் இந்த பகுதிக்கும் பாலத்தை கடப்பதற்கு எந்த வகையிலும் அனுமதி இல்லை. தற்பொழுது போலீசார் தடுப்புகளை ஏற்படுத்தி பொதுமக்களை அந்த பகுதியில் செல்லாத வகையில் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த பாலம் இருக்குமா அல்லது அடித்து செல்லுமா என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. இந்த பகுதியில் நாம நிற்கக்கூடிய பகுதியானது மெட்ரோ ரயில் செல்லக்கூடிய ஒரு உயர்மட்ட பாலமானது. இந்த பகுதியிலிருந்து இந்த காட்சிகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் ஒரு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நீண்ட வரிசையில் அந்த வெள்ள நீரை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பகுதியில் சுமார் ஒரு அசாதாரண சூழல் நிலவுகிறது. இந்த பகுதியில் முழுவதுமாக குடிசை பகுதிகள் அனைத்துமே தற்பொழுது வெள்ள நீர் கீழாக இருக்கிறது. தற்பொழுது குடியிருப்பு பகுதியை நோக்கி வெள்ள நீரானது சென்று கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில் செல்லக்கூடிய தண்டவாளங்கள் மூழ்கி உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேவாலயம், எதிரில் இருக்கக்கூடிய மசூதி முற்றிலுமாக மழை நீரில் வெள்ள நீரில் மூழ்கி உள்ளது. தற்பொழுது சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. காலையிலிருந்து சிறிய அளவில் மழை வந்ததால் பொதுமக்கள் சற்று ஆறுதலாக உள்ளனர். மேலும் மழையின் அளவு அதிகரித்தால் இந்த செம்பரம்பாக்கம் ஏரியில் இருக்கக்கூடிய நீரின் திறப்பு அதிகரிக்கும். இதனால் அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது கிண்டி பகுதியிலிருந்து கிண்டி விமான நிலையம், அண்ணா பல்கலைக்கழகம், ராஜ்பவன் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து நிச்சயமாக சென்னை மாநகருக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இந்த பகுதியில் நிலவுகிறது. முபாசிர், இப்போ இந்த வழி துண்டிக்கப்பட்டிருக்கிறத நேரடியாக பார்க்க முடியுது. இந்த மறைமலை அடிகள் பாலம் அப்படின்றது கிட்டத்தட்ட 10 அடிக்கும் மேலே உயரம் இருக்கக்கூடிய ஒரு பாலம். அதற்கும் மேலே தண்ணீர் போயிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா இதை விட்டா வேற வழியில சென்னைக்குள்ள போறதுக்கான வழிகள் இருக்கா, அவங்க என்ன மாதிரியான சாத்தியங்களை எதிர்பார்த்து அந்த இடத்துல காத்துட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல்களை அங்கேருந்து கொடுங்க. நிச்சயமாக நம்மிடம் பொதுமக்கள் ஏராளமான இருக்கார்கள். நீங்கள் எந்த பகுதியில் வசிக்கிறீங்க? இந்த வெள்ள நீரால் உங்களுக்கு நீங்கள் சந்தித்த இன்னல்கள் என்ன? இப்போ இங்கே மழை வந்ததுனால வெள்ளம் அதிகமாக வந்துடுறதுனால எங்களால் வந்து ஆஃபீஸ் எங்கேயும் போக முடியல. ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது.
இங்கேருந்து அந்த அடுத்த ரோடுக்கு போக முடியல, அங்கே இருக்கிறோம் இங்கே வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இல்லை இப்போ உங்கள் பகுதியில் இப்போ வந்து வெள்ள நீர் வந்து மூழ்கி இருக்கா? நீங்கள்லாம் எப்படி இங்கேருந்து ஒரு பகுதியிலேருந்து வெளியே வந்தீங்க? மாவட்ட நிர்வாக சார்பில் ஏதாவது தொடர்பு கொண்டாங்களா? உங்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டதா? இல்லை, நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி இருக்குனாலும் எங்களுக்கு அந்தளவுக்கு தண்ணி வரல. இந்த ஆற்று பிரிட்ஜு கீழே இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸு அப்புறம் மண்டபம் அங்கே தங்க வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க பொதுநல சேவைகள்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து உணவுலாம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், அடையார் ஆற்று பகுதியில் வசிக்கிறீங்களா? நீங்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் என்ன? இதை நீங்கள் அந்த வெள்ளத்தை பார்க்கும்போது நீங்கள் எப்படி உணர்றீங்க? வெள்ளத்தை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சரிங்களா, இவ்வளோ வெள்ளம் வந்தது இதுதான் முதல் தடவை. வெள்ளம் வந்தது நிறைய பொதுமக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எதனா வெள்ள நிவாரண நிதி கொடுத்தா நல்லா உதவியாக இருக்கும். வீட்டு பொருள்லாம் எல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சு. இல்லை, நீங்கள் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்க? இங்கேருந்து அங்கே போக முடியுதா? அங்கேருந்து இங்கே வர முடியுதா? ஆஃபீஸ்லாம் போக முடியல. ஆஃபீஸுக்கு போக வீட்டில் தான் இருக்கேன். அது இல்லாமல் வெளியில் எங்கேயும் போக முடியல அவசரத்துக்கு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் என்ன? தினமும் அதாவது இயல்பு வாழ்க்கை ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் டோட்டலாகவே கிடையாது. பஸ் வசதி, ட்ரெயின் வசதி எதுவுமே கிடையாது. ஆஃபீஸ் போகிறவங்க போக முடியறதில்ல. அதனால் அன்றைய டோட்டல் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. தண்ணி வந்து எந்த அளவுக்கு பண்ணுறதுன்னா கடந்த 20 வருஷமாக இல்லாத அளவுக்கு இன்றைக்கி அடையார் ஆற்றுலேயே இந்த அளவுக்கு தண்ணி போகுதுன்னா அது வந்து பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இது நடந்திருக்கு. ஸோ அதனால் மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்லை, நீங்கள் நேரடியாக சந்திக்கக்கூடிய இன்னல்கள் என்ன? அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய ஒர்க்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஃபேமிலியெலாம் பார்த்தீங்கன்னா வீடு அளவு தண்ணி வந்து இன்றைக்கி அவங்கள ஒரு சேஃப்டி பண்ண வேண்டிய அளவுக்கு வந்திருக்கு. டோட்டலாக இன்றைக்கி என்னுடைய வேலை தொழில் போக முடியாத அளவுக்கு இன்றைக்கி தண்ணியோட இது பாதிக்கு. பஸ் வசதி இல்லை. ஸோ டோட்டலாகவே அதோட இது முழுமையாக பாதிப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவங்க? நீங்கள் இந்த வெள்ள நீர்னால என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சிருக்கீங்க? நான் வந்து 2 நாளாக வந்து வேளச்சேரியில் தான் இருக்கோம். நாங்கள் பேச்சுலர்ஸில் தான் எல்லாம் தங்கிட்டு இருக்கோம். 2 நாளாக வந்து கரண்டே இல்லை, பேட்டரியில் சார்ஜ் இல்லை, எதுவுமே இல்லை. சாப்பாட்டுக்கு வந்து ஏதோ பணம் வேணால் கூட ஏடிஎம் மிஷின் கூட ஒர்க் ஆக மாட்டுது. அதனால் இப்போ வந்து சரி இந்த மாதிரி வெள்ளை காட்சியை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆவலோட வந்து அதிசயமாக தான் பார்த்துருக்கோம். கூவாத்தில் சாக்கடை ஓட்டிகிட்ருக்கோம், இப்போ தண்ணி ஓடுது. அதனால் பார்க்கும்போது சந்தோஷம். இல்லை, இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து தங்கியிருக்கீங்களா? உங்கள் வீட்டிலேருந்து தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இல்லை, இது வரைக்கும் வீட்டில் பேசவும் இல்லை, சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது. ஏதோ ஒரு மொபைலில் ஃபோன் பண்ணி இது போல் நான் பத்திரமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இங்கே உள்ள சுற்றி உள்ள பசங்களும் யாருக்கும் ஃபோன் பண்ண முடியாமல் தான் ரொம்ப அவசரப்பட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன? நான் வந்து தாமரத்தில் வந்துட்டு இருக்கேங்க. நான் வந்து ஐடிசி ஹோட்டலில் வந்து பார்த்த மாதிரி பார்ட்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஹெல்த் கிளப் டிபார்ட்மெண்ட்டில். இப்போ நான் வேலைக்கு போகிறதுக்கோசம் என்னுடைய டியூட்டி 6 மணிக்கு, காலை 6 மணிக்கு போகிறதுக்கோசம் நான் 4 மணி காலையில் சொல்லிட்டேன், நான் வரது லேட் ஆகுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு 10 மணி அளவில் இந்த பக்கம் நான் போகும்போது வந்து பார்த்தா மழை தண்ணி வந்து பிரிட்ஜு வந்து பார்த்தா பிளாக் பண்ணி வச்சிருந்தால என்னுடைய வேலை பாதிக்கப்படுது. நான் இன்ஃபர்மேஷன் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் கொடுத்தாச்சு. மேனேஜருக்கு பார்த்தா சொல்லி நீங்கள் வரதுக்கு நான் லேட் ஆகும், வரதா வரலையான்னு தெரியல. இனிமேல் நான் வந்து ஃபோன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக என்ன விடுமுறை கொடுக்கலையா? இன்னும் இது எங்கள் ஆஃபீஸ்லேருந்து எந்த ஒரு தகவல் எதுவும் வரல. நீங்கள் வரக்கூடாது இது வரைக்கும் சொல்ல நாங்கள் தான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு வந்து என்னுடைய ஆஃபீஸில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. எங்களுக்கு வந்து உங்களை சேர்ந்தவங்க, உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் ஏதாவது இந்த மாதிரி மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? சேர்ந்து இது வரைக்கும் எந்த ஒரு இது ஃபோன் வந்து பார்த்தா நான் ஃபோன் பண்ணுற காலக்கெல்லாம் எதுவுமே வந்து ஃபோன் வந்து பார்த்தா நாட் ரீச்சபிள் தான் வருது. வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊருக்குலாம் ஃபோன் பண்ணாலும் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் வெளியூருக்குலாம் ஃபோன் பண்ணால் கூட நாட் ரீச்சபிள் தான் வருது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவங்க, என்ன சந்திச்சீங்க? செங்கல்பட்டுலேருந்து நேற்று நைட்டு 8 மணிக்கு வந்தேன். இன்ன வரைக்கும் போகிறது எனக்கு வழி இல்லை, எப்படி போகிறதுனே தெரியல. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லேருந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நான் பொறுசவாக அக்காவை இட்டுன்னு வரது போயிருக்காங்க. வெள்ள நிவாரத்தை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க. பில்டிங் ஃபுல்லாக தண்ணி இருக்குங்களா. இப்போ அங்கேருந்து அவனை இட்டுன்னு வரணும். நானும் மார்னிங் 6 மணிலேருந்து நின்றுருக்கேன். எப்படி போகிறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை, நீங்கள் என்ன பணியில் இதுக்கு ஈடுபட்டிருக்கீங்க? என்ன மாதிரி வேறு வாய்ப்பு இருக்குதா நீங்கள் ஏதாவது வெளியே போகிறதுக்கு? வாய்ப்பே இல்லை சொல்கிறாங்க. இப்போ எப்படி போகிறதுனே தெரியல. பஸ்ஸும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பஸ்ஸும் பாதியில் நிறுத்திட்டாங்க. இங்கேயும் இப்போ ட்ரெயினும் போக முடியல. இப்போ எப்படி போகிறதுனே தெரியல. இப்போ வந்து பொதுமக்கள் எல்லாம் சேர்த்து கவர்மெண்ட் நல்லா இதாக பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமாக இந்த பகுதியில் வந்து சொல்லன்னா துயரத்தில் வந்து பொதுமக்கள் சந்தித்து வருகிறார்கள். அதை நேரடி காட்சிகளாக நம்ம பார்த்தோம். அவங்க இந்த பகுதியில் வந்து ஏராளமான பொதுமக்கள் உடனடியாக எங்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும், உடனடியாக பள்ளிக்கூடங்கள் அல்லது ஏதாவது குறிப்பிட்ட இடங்களில் பாதுகாப்பான இடங்களை எங்களை தங்க வைக்க வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் தற்பொழுது ஒரு ஜேசிபி இயந்திரத்தின் மூலமாக இந்த சாலையின் நடுவே ஏற்படுத்தப்பட்டுள்ள தடுப்பின் காரணமாக இந்த வெள்ள நீரானது முதல் சாலையில் மட்டுமே தேங்கியுள்ளது. அதை அடுத்த பகுதியில் செல்வதற்காக அந்த பகுதியில் ஒரு அந்த ஏற்படுத்தப்பட்டுள்ள தடுப்புகளை அகற்றக்கூடிய அந்த நேரடி காட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பகுதியில் ஒரு அசாதாரண சூழல் நிலவுகிறது. தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு அரசு துறையை சார்பாக ஒருங்கிணைந்து இந்த பகுதியில் மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இணைப்பில் இருங்க ராமச்சந்திரன். இப்போ அந்த இடத்துல மறைமலை அடிகள் மேம்பாலத்தில் இருக்கக்கூடிய தடுப்புகளை அகற்றக்கூடிய காட்சிகள் நேரடியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீர் கட்டுங்கடங்காமல் வந்துட்டு இருக்கிறதால ஒரு பக்கம் மட்டுமே அடைப்பு ஏற்பட்டு இதனால பாலம் பழுதாகுமோ அப்படின்ற
அச்சம் நிலவுச்சு. இந்த நிலையில அந்த பேரிகார்ட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த நடுவில் இருக்கக்கூடிய பேரியர்களை அகற்றிட்டு இருக்காங்க. இதனால வெள்ள நீர் பாலத்திற்கு மேலேயும் போக வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட 15 அடி உயரம் இருக்கக்கூடிய பாலம் அது பாத்தீங்க அப்படின்னா இப்போ கரைபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ராமச்சந்திரன், இப்போ அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழல் வச்சு பார்க்கும்போது இன்னும் தண்ணீர் பெருகுனா என்னென்ன இடங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு? ஏற்கனவே வந்து அந்த ஒரு பாலத்தால சென்னை தனித்து விடப்பட்டிருக்கு, துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில பக்கத்துல என்னென்ன பகுதிகளுக்கெல்லாம் வந்து இப்போ வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? இன்னும் வந்து மழை நீர் அதிகரிச்சா, இன்னும் வெள்ள நீர் அதிகரிச்சா எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு ராமச்சந்திரன்? நிச்சயமாக முபஸ்ஸர், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தற்பொழுது செம்பரம்பாக்கம் ஏரியில் திறக்கக்கூடிய அந்த உபரி நீரின் காரணமாக அடையாறு ஆற்றின் கரையோரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி அவர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார். ஆனாலும் தற்பொழுது இந்த பகுதியில் காசி திரையரங்கம் இருக்கக்கூடிய அந்த பகுதி, நெசப்பாக்கம், எம்ஜிஆர் நகர், சூளைப்பள்ளம் அந்த பகுதிகளும், அதை அடுத்து ஜாபர்கான்பேட்டை, அது மட்டுமல்லாமல் நாம நிற்கக்கூடிய மறைமலை அடிகளார் பாலம், இந்த பகுதியில் இருபுறமும் இருக்கக்கூடிய கரையோர பகுதி குடியிருப்பு வாசிகள், இதனைத் தொடர்ந்து கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய 2 புறமும், அதை அடுத்து திருவிக்கா பாலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், இந்த பகுதி முழுவதுமே மழை நீர், வெள்ள நீரானது முழுவதும் குடிசை பகுதிகளை தாண்டி மாநகரத்திற்கும் குடியிருப்பு பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய அந்த காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அவர்களாகவே தானாகவே முன் வந்து அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கும் உறவினர்களுக்கும், அதே போல இந்த தண்ணி தேங்காத மற்றும் வெள்ள நீர் வரக்கூடியாத இருக்கக்கூடிய அந்த உறவினர்களுக்கும் அவர்கள் ஏற்கனவே சென்று விட்டார்கள். ஒரு சில நபர்கள் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய காட்சியில் நாம் காண முடிகிறது. அவர்களுக்கு அந்த பகுதியிலிருந்து உடனடியாக எங்களை மீட்க வேண்டும் என்று அவர்களது எதிர்பார்ப்பாக உள்ளது. நன்றி ராமச்சந்திரன்.